ஓகே. என்ன ஜி இவ்வளோ வெயிட் இருக்கு? கார் டைப்பில் பார்த்து போகலாம். மெட்ராஸப்பட்டினத்தில் எமி ஜாக்சன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. வால்ட்டு தான் இருக்குது எல்லாமே. சர்வீஸ் பண்ணி வாங்கிட்டு இந்த மாதிரி தான் சுத்தம் அந்த காலத்து இன்ஜினியரிங்கு மெடிக்கலு எல்லாமே இருக்கும். போயிட்டு எல்லா புக்ஸும் எல்லாமே ஆக்சுவலாக புது கண்டிஷனாக இருக்குது. தாவுறான் தாவுடு. ஹே கைஸ், இன்னைக்கு எங்கே வந்திருக்கோமா? மோர் மார்க்கெட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். என்னென்ன இருக்குது அப்படின்றத உள்ளவே பார்க்கலாம். மோர் மார்க்கெட் ஆக்சுவலாக எங்கே இருக்குன்னா சென்ட்ரலுக்கு பக்கத்துலேயே இருக்குது, யார் கேட்டாலும் தெரியும். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. எங்கே போகிறீங்க? சந்தைக்கு. நான் வரட்டுமா? பச்சை மண்ணு பாலி. இங்கே பாருங்க அந்த காலத்து ரேடியோவை இது பண்ணியிருக்காங்க. எவ்வளோண்ணா இந்த பீஸு? ரேடியோ செட்டு 1500. ஒர்க் ஆகாது. என்ன வால்ட்டு தான் இருக்குது எல்லாமே. சர்வீஸ் பண்ணி வாங்கிட்டு இந்த மாதிரி தான் சுத்தம் அந்த காலத்து இந்த காலத்துக்கு. ஆஹா. அதை கொஞ்சம் மாடி பண்ணுவாங்க. பீரங்கி தானே சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஆமாம், பீரங்கி தான். ஆஹா. வெள்ளியா இது? வெள்ளி கோட்டி. வெள்ளி கோட்டி அவ்வளோதான். எவ்வளோ வரும்? அதெல்லாம் 1000 ருபீஸ். 1000 ருபீஸ். நல்லா இருக்குண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. ஓகே பை. தேங்க்ஸ்ண்ணா. பழைய காசுலாம் இருக்கு எங்ககிட்ட. அது இருக்கு. கை வைக்காத. இது வரும். என்ன காயின்னு தெரியல. இது 5 ரூபாய். 5 ரூபாய். இது என்ன டெலிஃபோனா? ஜூம் ஆக மாட்டேங்குது. 5 ரூபாய். ஓகே. இப்போ விஆர் பண்ணுங்க. விஆர் பாக்ஸா? இதோ இங்கே பாருங்க விஆர். ஃபோனா? லாஸ்ட்டாக கேட்குறேன். இங்கே பாருங்க டெலிஃபோன். ஹலோ கார்ட்லெஸ் நல்லா இருக்கு. நல்லா இருக்குதுப்பா. 1 2 3 4 5 6 வராது. ப்ரோ பண்ணுவேன் இந்த வீடியோவை. சும்மா யூடியூப்பில் போடுறதுக்கு அவ்வளோதான். சும்மா எடிட் பண்ணி போடுறது. ஆமாம், அவ்வளோதான் ப்ரோ. எடிட் பண்ணி என் நம்பர் தரேன். இது பண்ணுறேன். கீழே போட்டு விட்றேன். கடைசியாக சொல்கிறீங்களா? என்ன ஜி இவ்வளோ வெயிட் இருக்கு? சங்கு ப்ரோ. உண்மையாகவே சங்கா இது? ஊதுற சங்கு இல்லை, ஸ்டாண்டில். ஓகே. எவ்வளோ வரும் இது? இது 12000 வருது. பா 12000. அந்த காலத்து பிஸ்திரன்றனால தான் இவ்வளோ வெத்தலை பெட்டி. இது பல்லாங்குழியா? ஸோ பழைய டெலிஃபோன்ஸ்லாம் இருக்குது. ஒர்க்கிங் கண்டிஷன் பாருங்கள். பட்டன் டைப். கார் டைப்பில் பார்த்து போகலாம். கார் டைப்பில் ஒரு ஃபோனு நல்லா இருக்கு. ரேடியோ பெட்டிஸ். இங்கே பாருங்க. எல்லா தரமாக இருக்கு. இதெல்லாம் என்ன செட்டு ஜி? ஸ்பீக்கர் தானா? ஓகே. டிவி எவ்வளோ வரும்? இந்த டிவி 8000 வருமா? புது டிவி 8000 வரும். ஓகே, பழசு கிடைக்காது. ஓல்ட் இஸ் கோல்ட். இதெல்லாம் ரேடியோ பெட்டி. இது என்னது ஃபோனா? இது செம்மையாக இருக்குது ஃபோனு. மணி பெல். இது கிளாக் ஃபோன். இது ரொம்ப பெருசாக இருக்குல்ல, நிற்க வைக்கலாம். இங்கே பார்த்தீங்களா வாக்கி டாக்கி. ஹலோ ஜேம்ஸ் பாண்ட் ஹியர். கேமரா பார்த்தியா? அவங்க யாரு? சும்மாடா வீடியோ. இது அவங்க பீஸு போல். டைப் ரைட்டிங். இது டிக் டிக் டிக். இங்கே பார்த்தியா லியோவில் வர கழுகு.
இது பாரு. பாக்ஸஸ் கெட்டதை பேசக்கூடாது, கெட்டதை கேட்கக்கூடாது, கெட்டதை பார்க்கக்கூடாது. அது உனக்கு தான்டா அது. இங்கே பாரு டெலிஃபோன். ஓகேவா? ஓகே, ஃபோன் நம்பர் அப்படியே இங்கே போர்ட்லேயே இருக்குது. சொல்லுங்கள். அதில் இருக்க நம்பர் தானே? ஓகே, நம்பர் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் ஆன்டிக் பீஸ் வேணும்னா இவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ். ரைட்டு, இந்த ஷாப் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கேமராவாக அடுக்கி வச்சுருக்காங்க. எல்லாமே செகண்ட்ஸ், பாலிஸு. இன்ஸ்டா கேமராஸ்லாம் இருக்குது. இன்ஸ்டாமேட்டிக் கேமராஸ்லாம் ரொம்ப பழசாக இருக்கும். துரும்பிடிக்கிற ஸ்டேஜ் ஆக்சுவலாக. இங்கே பாருங்கள், டிஜி கேமரா மாதிரி இருக்குது. ரொம்ப பழைய காலத்து கேமரா. இந்த மெட்ராஸப்பட்டினத்தில் எமி ஜாக்சன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. கேமராஸில் யாராச்சும் இன்ட்ரெஸ்டட்னா இந்த இடத்துல வந்து விசிட் பண்ணி பாருங்கள். லென்ஸ் கூட இருக்குது. ஓகே காய்ஸ், இது பழைய காலத்து கேமரா நினைக்கிறேன். யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா இதை சொல்லுங்கள். நான் பார்க்க நல்லாயிருக்கு. சொல்லமா? இதெல்லாம் வந்து இன்ஜினியரிங் புக்ஸ் கிடைக்கும். இன்ஜினியரிங், மெடிக்கல் எல்லாமே இருக்கும் போயிட்டு. எல்லா புக்ஸும் இந்த ஸ்டோரி புக்ஸ் மாதிரி. ஸ்டோரி புக்ஸ் வந்து ஆப்போசிட். ஓகே, அதுக்கு மால்குலியா இல்லை ஜெயம் புக் ஹவுஸ். ஓகே, இங்கெல்லாம் வந்து இன்ஜினியரிங் புக்ஸு, எஜுகேஷனல் புக்ஸ்லாம் இங்கே கிடைக்கும். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஓகே, அன்னை புக் ஸ்டால். யாருக்காச்சும் புக்ஸ் வேணும்னா இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள். எல்லாம் ஜாலியாக தான் பேசுகிறாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாமே ரீடிங் புக்ஸாக இருக்குது. ஸோ ரீடிங் புக்ஸ் யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா வந்து விசிட் பண்ணி பாருங்கள். எல்லாமே ஆக்சுவலாக புது கண்டிஷனாக இருக்குது. கெஸ்ட் லிஸ்ட் இதை பாருங்க. ரிச் டேட் புவர் கிட். ஸோ எஸ், புக்ஸ் வேணால் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இன்னும் அந்த சைடில் இன்னும் நிறைய இருக்குது. காமிக் புக்ஸ் யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இதை பாருங்கள். காமிக் புக்ஸ். என் கண்ணில் ஒன்று மாட்டிக்கிச்சு. 50 Shades of Grey இருக்குது. அப்படியே இருக்குது. ஸோ விசிட் பண்ணி பாருங்கள். காய்ஸ், வந்திருக்கிறது ஒரு தமிழ் புக் ஷாப். இங்கிலீஷும் கிடைக்கும். உங்களுக்கு இருக்கிற புக்ஸ் எல்லாமே வந்துட்டு தமிழ் பிரிண்டில் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாகவே தமிழ் புக்ஸு, ரைட் ஹேண்ட் சைடில் எல்லாமே வந்துட்டு இங்கிலீஷ் புக்ஸ். ஸோ மால்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. என்ன ஃப்ளோரான் இது என்ன மீன்? ஏதாச்சும் ஐடியா இருக்கா? ஆஸ்கரா? இது ஏஞ்சல் ஃபிஷ்ஷா? ஆமா, இது ஏஞ்சல். இது வந்து ரெட் கேப். இது என்ன படுத்துருச்சு? டாமி எந்திரி. இது ஜீப்ராவா? என்ன சொல்லுவாங்க? டைகர் ஃபிஷ். நான் இது மட்டும் தான் வாங்குறேன். இதுக்கப்புறம் தெரிஞ்சதுன்னா ஃபைட்டர் ஃபிஷ். டைகர் ஃபிஷ், ஃபைட்டர் ஃபிஷ். ஃபைட்டர் மட்டும் தனியாக வச்சுருக்காங்க அப்படிதானே? இல்லைன்னா போட்டுரும். சாக்லேட் ஃபிஷ்ஷா இது? தெரில. இது வந்து ஷார்க் மாதிரி. இல்லை, கோல்டு ஃபிஷ் மாதிரி தான். மூட்டு கொண்டில் ஒன்று வருமே, இப்படி கண்ணு ரெண்டுத்தையும் வெளியே பிரிக்க வச்சுக்கிட்டு. நான் பார்த்ததில்ல. இந்த மண்டையில் கொண்ட ஃப்ளோரான் குட்டி இருக்காமா? ஃபிஷ்ஷஸுக்கு ஃபுட்டெல்லாம் இருக்குது. மருந்து எல்லாமே இருக்குது. தாவுறான். தாவு.
வந்துருவான் இவன். ஜி எவ்வளோ ஜி வரும் இது? ஒரு பேர். இது பாருங்க, இதுக்கு என்ன பேர்? இங்க பாருங்க, இவர் உட்காந்து ஜாலியா இருக்கு. இது லவ் பேர்ட்ஸ். லவ் பேர்ட்ஸ் எவ்வளோ வரும் ஜி? 300 பேர் வரும். பயந்துச்சு வந்துரு, இப்படி வந்துருக்கு. ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம். எப்படி போச்சு? ஆனா ஒரு சில பேர் கடைக்குள்ளே விடல. ஆமாம், ஒரு சில பேர் கடைக்குள்ளேயே விடலை, வீடியோவை எடுக்கவில்லை. எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, பட் ஓகே. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பபாய் பபாய் பாய் சொல்லுங்கள். Bye.